நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்ற டே டு டே அப்டேட்டை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு முழுவதுமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு பார்த்தோம்னா மழை மட்டும்தான். தித்வா புயல் நேத்திக்கே கரையை கடந்துரும் அப்படின்னு வானிலை அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. இருந்த போதிலும் இன்னுமே சென்னைக்கு ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் நகராம அங்கவே மையம் கொண்டிருக்கதா தகவலும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நேற்று முழுவதுமா சென்னையில அனைத்து ஏரியாக்கள்லையுமே மழை கொட்டி தீர்த்ததையும் பார்க்க முடிஞ்சது. மழை தண்ணீர் வெளியேற வழி இல்லாம தண்ணி தவிச்சதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ இன்னைக்கான வீடியோல முழுக்க இதெல்லாம் பத்தி தான் பார்க்க போறோம். பார்த்துடலாம். கடந்த சில நாட்களா சென்னையில தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. நீ சொன்ன மாதிரி சென்னையில இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள்லயே மழைநீர் தேங்கி இருக்கிறத பார்க்கிறோம். சென்னையில் காலை முதல் கனமழை பெய்து வரும் நிலையில் வியாசர்பாடி கணேசபுரம் பகுதி ஸ்டீபன்சன் சாலையில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொண்ட பின்னரும் தண்ணீர் தேங்கியுள்ளதாக செய்தியாளர் பிரகாஷ் கூறியிருக்கிறார். சென்னை தியாகராய நகர் முழுவதுமே மழைநீரால் சூழ்ந்து காணப்படுகிறது. குறிப்பாக அந்த உஸ்மான் சாலையில் என்ன சூழல் அப்படின்றத நம்ம தற்பொழுது காட்சிகளாக பார்த்து வருகிறோம். இதனால வாகன ஓட்டிகளுமே வாகனங்களை மெதுவாக இயக்கி செல்கிறார்கள். சென்னை ஆதம்பாக்கம் என்ஜிஓ காலனி சாலையை ஆக்கிரமித்து இருக்கிறது மழைநீர். அங்குமே வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள். தொடர் கனமழையால் சென்னை பெரம்பூர் கணேசபுரம் சாலையில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்தனர். சென்னை புதுப்பேட்டையில் மழை வெள்ளம் தேங்கி நிற்கிறது. திட்வா புயலை தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பூந்தமல்லி நெடுஞ்சாலை வேலப்பஞ்சாவடி சர்வீஸ் சாலையில் தேங்கியிருந்த மழை நீரில் கார் ஒன்று சிக்கியுள்ளது. பிரியா அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. சென்னையில எந்த அளவுக்கு மழை பெஞ்சாலும் அதை எதிர்கொள்ற மாதிரியான வடிகால் பணி நாங்க சிறப்பா செஞ்சிருக்கோம், மழைநீர் எங்கேயுமே தேங்காத அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் 220 மில்லிமீட்டர் மழைக்கே அங்கங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா மழைநீர் தேக்கத்தை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த மழை தண்ணியே போகல அப்படின்னா இது வரைக்கும் நீங்க என்ன வேலை பார்த்தீங்க அப்படின்ற கேள்வியும் கேட்க தோணுது. இது மட்டும் இல்லாம பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. 2021 தேர்தல் அறிக்கையில ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தீங்க. சென்னை பெருநகரத்துல மழை எந்த அளவுக்கு பெஞ்சாலும் அதை சீரமைக்கிற விதமா வடிகால் பண்ணி நாங்க சிறப்பா செய்வோம், அதற்கான நிதியை ஒதுக்கி இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆனா வருடம் பாத்தீங்க அப்படின்னா எப்பெல்லாம் மழை வருதோ அப்பெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, ரெயின் கோட்டை போட்டுட்டு அங்க இருக்க மழை நீர் இங்க இருக்க மழை நீர் அதை அகற்றணும் அப்படின்ற மாதிரி போட்டோ மட்டும் எடுத்து போஸ்ட் கொடுக்குறீங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான ஆட்சி? ஒருத்தருக்கு, ஒரு நல்ல தலைவருக்கு ஒரு தடவை தான் சொல்ல முடியும். இவர் வருஷம் வந்துட்டே இருக்கு ஆனாலுமே கேட்க மாட்டாரு. இது ஒரு தலைவருக்கான அழகா அப்படின்ற மாதிரி அறிவாலயத்தை டேக் பண்ணி விட்டுட்டு போட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, நம்ம சின்னவர் இருக்காரு இல்லையா துணை முதல்வர், அவரு அந்த போன்லாம் வச்சுட்டு குறை தீர்ப்பு மாதிரி கேட்பாங்கல்ல, இந்த மாதிரி உங்க ஏரியால மழை தண்ணி எல்லாம் இருக்கா, ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப பேசும்போது ஒருத்தவங்க பேசுறாங்க, இதுதான் முதல் முறையா கால் பண்றீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, முதல் முறை கிடையாது, வருஷம் மழை பெய்யும் போது நான் கால் பண்ணிட்டு தான் இருக்கேன், வருஷம் இப்படி நடந்துட்டு தாங்க இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லியிருக்காங்க. அதாவது இது மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னா, எத்தனை வருஷம் ஆனாலும் மழை தண்ணி வந்துகிட்டே தான் இருக்கு, மழை பெஞ்சா தண்ணி தேங்கி நிக்கதான் செய்யுது, நீங்களும் ஒவ்வொரு வருஷமும் சுத்தம் பண்றோம், அதை வடிகால சுத்தம் பண்றோம், அது பண்றோம் இது பண்றோம்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்களே தவிர பணி நிறைவடைஞ்ச மாதிரி தெரியல. நிறைவடைஞ்சிருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு பொதுமக்கள் அவதிப்படுறதுக்கான அவசியமே இருக்காது. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன். பார்த்தோம்னா அத்தனை ஏரியாலையும் இந்த அரும்பாக்கம் மாதிரியான ஏரியாக்கள்ல கூட தண்ணி நிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. முன்னாடியெல்லாம் பொதுவாகவே இந்த நார்த் சென்னையில தான் மழை தண்ணி அதிகமா நிக்கும்ன்ற கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ மெயின் சிட்டி, மெயின் ஏரியான்னு சொல்லப்படுற ஏரியாக்கள் கூட தண்ணியில தத்தளிக்கிறத பார்க்க முடியுது. நம்ம பிரியா அவர்கள் எந்த மழை பெய்ஞ்சாலும் 1 ஹவர்ல தண்ணி போறதுக்கான எல்லா ஏற்பாடும் நாங்க பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க. ஆனா போய் பார்த்தோம் அப்படின்னா இத்தனைக்கும் மழை அடிச்செல்லாம் ஊத்தல, மெதமா தான் பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மழைக்கே சென்னை தாங்கல அப்படின்னா இப்பதான் டிசம்பர் மாசத்துலயே அடி எடுத்து வைக்கிறோம். இன்னும் டிசம்பர் முடியறதுக்குள்ள சென்னை என்னென்ன வழியாக போதோ அப்படின்றத நினைச்சாலே கொஞ்சம் பயமா இருக்கு. மக்களுமே அவங்களுடைய பயத்தை தெரிவிச்சிருக்காங்க, அரசாங்கம் மேல ஒரு அதிருப்தியுமே தெரிவிச்சிருக்காங்க. மழைநீர் அதிகமா தேங்குறதுனால அந்த மழைநீரோட கழிவு நீரும் கலந்து வர்றது, வீட்டுக்குள்ள கழிவு நீரோட சேர்ந்து வர்றது எங்களுக்கு அவதிக்குள்ளாகுது அப்படின்ற மாதிரியான பல கருத்துக்களை மக்கள் வச்சுட்டு தான் இருக்காங்க. முக்கியமான ஏரியாக்கள்ல இது நடக்குது அப்படின்னா என்ன மாதிரியான ஆட்சி இது நடத்துறாங்க, என்னதான் பண்றாங்க இந்த ஆட்சியில அப்படின்ற கேள்வி ஒரு பக்கம் கேட்க தோணுது. இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படின்னா நேற்றுல இருந்து டிசம்பர் 19 வரை
வரைக்கும் இந்த பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுல முதல் முறையா தமிழ்நாட்டை சேர்ந்த துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து முதல் முறையா பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அந்த குளிர்கால கூட்டத்தொடர்ல நிறைய பேர் பாஜகவை சேர்ந்த நிறைய பேர் வந்து பதவி ஏற்ற மாதிரியான ஒரு காட்சியுமே நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த பக்கம் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் இருக்காரு இல்லையா, சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒரு விஷயத்த பேசிட்டே தான் இருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, தாவேக்கால செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு இல்லையா, இணைஞ்சதுக்கு உதயநிதி அவர்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்களே, அப்போ வருங்காலத்துல உங்களுக்கும் தாவேக்காக்கும் தான் போட்டியா இருக்குமா, அவர் சொன்னது உண்மையா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு உதயநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களை யாராலையுமே அசைக்க முடியாது, அது மட்டும் இல்லாம அவர் கட்சி விட்டு கட்சி தாவல, கிளை தான் தாவிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு பதில சொல்லியிருக்காரு. ஆமா, இப்போ தாவேக்காக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்றத இவங்க மறுபடியும் தாவேக்கால இருக்கக்கூடியவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனாலுமே திமுக அதை ஒத்துக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சி இருக்கிறதே தாவேக்கா மறந்துட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே அதிமுகவோட வரலாறு எப்படி இருந்தது அப்படின்றது தெரியும். திமுக 2வது முறையா தொடர்ந்து ஜெயிச்சதே கிடையாது அப்படின்ற வரலாறுமே இருக்கு. அதே போல இந்த தேர்தலையும் அதிமுக தான் அபார வெற்றி அடையும் அப்படின்றதுலயும் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை தான் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதை தொடர்ந்து நேற்று தாவேகா சார்பா மதுரையில ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, தாவேகா தொண்டர்களுக்கு அந்த அடையாள அட்டை வழங்குற விழா. அந்த அடையாள அட்டை வழங்குற விழாக்கு தாவேகாவுடைய தலைவர் போகல, அதுக்கு பதிலா தலைவருடைய அட்டைப்படம் வச்சிருக்காங்க. அட்டைப்படத்தை வச்சு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதன் மூலமா மக்கள் எல்லாம் என்ன ஒரு கேள்வி எழுப்புறாங்கன்னா, ஏங்க ஒரு நிகழ்ச்சிக்கே உங்க தலைவர் வரமாட்டேன்றாரு, நாளைக்கு ஓட்டு கேட்கவாது தலைவர் வருவாரா, இல்ல தலைவரோட அட்டைப்படம் தான் வருமா? ஒருவேளை ஜெயிச்ச முதல்வர் ஆனாருன்னா அங்கேயாவது அவர் போவாரா, இல்ல அங்கேயும் அட்டைப்படம் தான் வருமா? எதுக்கு இந்த மாதிரி ஒரு அரசியல் செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வியை தான் பொதுமக்கள் எல்லாம் எழுப்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் புதுச்சேரியில ரோட் ஷோ நடத்துறதுக்காக தாவேகா வந்து கொடுத்திருக்காங்க, மனு கொடுத்திருக்காங்க. ஆனா அது வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே கரூர்ல நடந்த சம்பவம் இன்ன வரைக்குமே அதுல இருந்து மீள முடியல. அதற்கான விடை என்ன, யார் மேல தப்பு இருக்கு அப்படின்றது இன்ன வரைக்கும் தெரியப்படல, தீர்ப்பு கொடுக்கப்படல. அப்படி இருக்கும்போது நீங்க மறுபடியும் ரோட் ஷோ போகணும்னு சொல்லிட்டு எதுக்கு அது அனுமதி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவை நிராகரிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா திரும்பவுமே மழை பத்தியான செய்திகள் தான் நம்ம சொல்லியாக வேண்டிய ஒரு கட்டத்துல தான் இருக்கும். நேத்து புரசைவாக்கத்துல மழை பெஞ்சிருக்கா, அதுவும் அவ்வளோ தண்ணி இருக்கிற ஏரியாக்களுக்கெல்லாம் போகல. நம்முடைய துணை முதல்வரும் சேகர் பாபு அவர்களும் புரசைவாக்கத்துலயுமே தண்ணி இருக்கு, ஆனாலும் கம்பேரிட்டிவ்லி நார்த் சைட்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ தண்ணி இப்போ வரைக்குமே தெப்பம் போடுதுன்னு சொல்லணும். அந்த இடத்துக்கெல்லாம் போகாம புரசைவாக்கத்துல வந்து ஒரு 4-5 போட்டோ எடுத்துட்டு நம்ம சின்னவரை கிளம்பிட்டாரு. தண்ணி போச்சா அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணி போகல, தலைவர் தான் போயிருக்காரு அப்படின்ற ஒரு கமெண்ட்டையுமே எல்லாருமே பாஸ் பண்றதை பார்க்க முடியுது. அது போக இந்த முதல்வன் படத்துல அவர் உட்காந்துருப்பார்ல, அர்ஜுன் உட்காந்துட்டு ஒரு 4-5 ஃபோன் வச்சுட்டு குறை என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்கல்ல. திரும்பவுமே அங்க எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய CCTV பார்த்துட்டு இங்க என்ன பிரச்சனை, அங்க என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ தான் எடுத்து சோஷியல் மீடியால அவங்க போட்டுட்டு இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஆக்கப்பூர்வமா ஏதாவது பணிகள் நடந்திருக்கா அப்படின்னா டவுட் தான். ஏன்னா இன்னுமே மக்கள் எல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இத்தனைக்கும் புயல் நமக்கு வந்த புயல் கிடையாது, இலங்கையில அதோடைய கோர தாண்டவத்தை காட்டிட்டு லைட்டா தான் இந்த பக்கம் வந்திருக்கு, அதுக்கே சென்னை தாங்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது எப்படி மக்கள் இந்த அரசாங்கத்தை நம்புவாங்க? தேர்தல் வரப்போகுது, அதுக்காகவாது ஏதாவது பண்ணலாம்னு அப்படின்ற ஒரு கேள்வியை தான் பொதுமக்கள்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதே மாதிரி அடுத்தடுத்து என்ன நடக்குது, தமிழகத்துல என்ன மாதிரியான அவலநிலை இருக்கு அப்படின்றத அடுத்தடுத்த பதில் வந்து பார்ப்போம். நன்றி.